எக்ஸாம்பிள் 1.17 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணி அதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். ஏ ஈக்குவல் டு தி கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து எக்லான் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த மேட்ரிக்ஸ் ஏ எக்லான் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் ஏல எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஏல எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி மேட்ரிக்ஸ் ஏல ஃபஸ்ட்டு ரோயை செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். நமக்கு தந்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ரோயா அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். 1 2 3. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1க்கு கீழே உள்ள என்ட்ரி 2 3 இதை வந்து 0 ஆக்கணும். ஸோ செகண்ட் ரோவில் உள்ள நான் ஜீரோ எலிமெண்ட்டு 2 இதை வந்து 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த 2வை 0 ஆக்கணும்னா இந்த 2லேருந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1. ஸோ செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2வில் உள்ள எலிமெண்ட்டு 2 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 2. ஸோ 2 மைனஸ் 2 இஸ் 0. அடுத்து R2வில் உள்ள எலிமெண்ட்டு 1 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 1 மைனஸ் 4 மைனஸ் 3. அடுத்து R2வில் உள்ள எலிமெண்ட்டு 4 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 4 மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ் 2. அடுத்தது தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் ரோவில் உள்ள நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1க்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு 3யை 0 ஆக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட்டு 3யை 0 ஆக்குறதுக்கு இந்த 3லேருந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இது வந்து 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3R1. ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3யில் உள்ள எலிமெண்ட்டு 3 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 1 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 3 மைனஸ் 3 0. அடுத்து R3யில் உள்ள எலிமெண்ட்டு 0 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 2 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 இன்ட்டு 3 6. 0 மைனஸ் 6 இஸ் மைனஸ் 6. அடுத்து R3யில் உள்ள எலிமெண்ட்டு 5 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 3 இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு 3 9. 5 மைனஸ் 9 இஸ் மைனஸ் 4. பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு மைனஸ் 3. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. அடுத்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு 0வாக இருக்கணும். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு
0 ஆகிறதுக்கு நம்ம வந்து இந்த -6 0 ஆக்கணும். ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு ரோய்க்கு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் தேவையில்லை, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3. செகண்ட் ரோய்க்கும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேவையில்லை, அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 -3 -2. தேர்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து இந்த தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய -6 வந்து 0 ஆக்கணும். இப்போ தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய -6 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய -6 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய -3 2 மல்டிப்ளை பண்ணி இந்த -6 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 minus 2R2. கவனிங்க, இந்த -6 தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய -6 0 ஆக்குறதுக்கு ரோ 1ஐயும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ரோ 1ஐ யூஸ் பண்ணும்போது ரோ 1ல் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் 2 3 மல்டிப்ளை பண்ணி ரோ 3க்கு கூட ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 0 வரும். ஆனால் இங்கே வந்து இந்த 0 போயிடும். ஸோ இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 0வை 0வாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ரோ எக்லான் ஃபார்மில் மாற்ற முடியாது. ஸோ இங்கே வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் வந்து R3யில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2ஐ யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஸோ R3 implies R3 minus 2R2. ஸோ R3யில் உள்ள எலிமெண்ட்டு 0 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு 0வை 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0. ஸோ 0 minus 0 0. அடுத்து R3யில் உள்ள எலிமெண்ட்டு -6 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு -3 -3 2 மல்டிப்ளை பண்ணுறேன். -6. இதை வந்து -6 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ -6 minus of -6. ஸோ minus of -6 is +6. -6 + 6 is 0. அடுத்த R3யில் உள்ள எலிமெண்ட்டு -4 மைனஸ் R2வில் உள்ள எலிமெண்ட்டு -2. இந்த -2வை 2 மல்டிப்ளை பண்ணுறேன். -4. இந்த -4ஐ -4 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். -4 minus of -4. Minus of -4 is +4. -4 + 4 is 0. ஸோ R3யில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனால் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ரோ 3 0 0 0ன்னு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கடைசியில் கிடச்சிருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை பார்ப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நான்-ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த நான்-ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் 0வாக இருக்குது. அடுத்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலிமெண்ட்டு -3. இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலிமெண்ட்டு -3 ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய நான்-ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ எலிமெண்ட்டு -3க்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு 0வாக இருக்கணும். இங்கே 0 ஆகுது. ஸோ கடைசியாக கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரோ எக்லான் ஃபார்மில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒரு ரோ 0 ரோ, மற்ற 2 ரோயும் நான்-ஜீரோ ரோ. ஸோ ரோ எக்லான் ஃபார்மில் எத்தனை நான்-ஜீரோ ரோ இருக்குதோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். ஸோ இங்கே ஏயோட ரோ எக்லான் மேட்ரிக்ஸில் 2 நான்-ஜீரோ ரோ இருக்குது. அதனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு